Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.32ம் 3.3யும் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ - 4x² + 3 6x வந்து நம்ம டிவைட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும்னா எக்ஸை யூஸ் பண்ணி டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் எழுதிக்கிறேன் x³ - 4x² + 6x. இதை எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும்னா எக்ஸை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். மேலே இருக்கிற டேர்மில் வந்து பார்த்தோம்னா எல்லா டேர்ம்லேயுமே வந்து எக்ஸ் இருக்குது. அதனால் ஒரு எக்ஸை காமன் எடுத்துடுறேன். ஒரு எக்ஸை காமன் எடுத்துட்டேன்னா இங்கே x² சேஞ்ச் ஆயிரும், மைனஸ் இங்கே எக்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிரும். இங்கே இருக்கிற ஏற்கனவே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அது காமன் எடுத்துட்டோம்னா மீதி எனக்கு 6 மட்டும் கிடச்சிருக்கும் டிவைடட் பை எக்ஸ். அப்படின்னா இங்கே எக்ஸும் இந்த எக்ஸும் எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா x² - 4x + 6 வந்து கிடச்சிருக்கு. இதான் எக்ஸாம்பிள் 3.32ஓட ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.33. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஃபாலோயிங் பாலினாமியல், அதாவது 5x² - 7x + 2வை x - 1ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி டிவைட் பண்ணுறப்ப குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்னென்னா லாங் டிவிஷன் மெத்தட். ஏன் இதை மாதிரியே பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா மேலே இருக்கிற டேர்மில் வந்து எனக்கு காமன் ஃபேக்டர் இருந்ததுனால எக்ஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணி ஈஸியாக பண்ணியாச்சு. இதில் வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வந்து பார்த்தோம்னா எதுவுமே காமன் எடுக்க முடியாது. அதோட குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கேட்டதுனால லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாலினாமியலை வந்து நான் உள்ளே எழுதிக்கிறேன். 5x² - 7x + 2. அடுத்து x - 1 நான் வெளில எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டேர்ம், அதாவது 5x² வந்து நான் கேன்சல் அவுட் பண்ணணும். கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஒரு நம்பர் அதாவது மேலே ஒரு வேரியபிளோ ஒரு நம்பரோ வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த நம்பரை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறப்ப அதே 5x² எனக்கு கிடைக்கணும். இப்போ நான் சூஸ் பண்ணக்கூடியது வந்து 5x வந்து சூஸ் பண்ணுறேன். ஏன்னா x × x² கிடச்சிருச்சு, 5 கிடச்சிருச்சு. அப்போனா எக்ஸை 5xோட மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 5x² கிடச்சிருச்சு. எனக்கு எப்போதுமே லாங் டிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் வர்ற மாதிரி தான் குவாஷியன்ட் வந்து நம்ம எப்போதுமே எடுக்கணும். அப்படின்னா நான் இது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய -1. இப்போ இந்த -1ஓட இந்த 5xை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா -1 × 5x - 5x. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். அப்படின்னா 5x² கேன்சல் ஆகிடும். லாங் டிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் நம்பர் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு, அதாவது -7x அதுக்கப்புறம் +5x வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா -2x வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த +2வை நான் கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -2x + 2 வந்து கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எனக்கு -2x இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி நான் நம்பர் வந்து கொண்டு வரணும். அப்படின்னா நான் எந்த நம்பர் வந்து நான் கொண்டு வரலாம்னா -2 வந்து நான் கொண்டு வரேன். ஏன்னா -2 × x வந்து -2x வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் அந்த நம்பரை சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து -1 × -2. அப்படின்னா -× ப்ளஸ் ஆயிரும். 1 × 2 2. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே மைனஸ் வந்துடும், இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா -2x + 2x வந்து கேன்சல் ஆகிடும். 2 - 2 வந்து 0. அப்படின்னா எனக்கு குவாஷியன்ட் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே மேலே கிடச்சது 5x - 2 தான் வந்து எனக்கு குவாஷியன்ட். அடுத்து ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.